வெல்கம் ஃபார்மர்ஸ். நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஹேட்சிங் பண்ணி அதுலேருந்து 4 கோழி குஞ்சு எடுத்தேன். ஸ்டார்டிங் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டார்டர் தான் கொடுத்துட்டே இருந்தேன். அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. கிலோ 50 ரூபா சொல்கிறாங்க. 50 கிலோ 2000 கிட்ட வருது. இப்படியே போனால் நாட்டுக்கோழியில் லாபம் எடுக்க முடியாது, நஷ்டம் தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சொந்தமாக நம்மளே தீவனம் தயாரின்னு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ரேஷன் அரிசி ஒரு 20 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதாவது புழுங்கல் அரிசி. எதுக்காக இந்த அரிசி எடுத்தேன்னா, நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கடை அரிசி, அதெல்லாம் ஃபுல்லாக பட்டை தீட்டப்பட்ட அரிசி. அதாவது பாலிஷ் பண்ணது. பாலிஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நிறைய நோய் வரும். அதில் சத்து எதுவுமே பெருசாக இருக்காதுங்க. அதுதான் பிரச்சனையே. ஆனால் ரேஷன் அரிசியில் நல்ல சத்து இருக்குது. அதுக்கப்புறமா உடைச்ச மக்காச்சோளம் அது ஒரு 10 கிலோ, கம்பு ஒரு 10 கிலோ. இது எல்லாமே கோழிங்களுக்கு ஏற்ற தீவனம். நல்ல உடற்கட்டாக்கக்கூடிய தீவனம். கம்பு கோழியோட வளர்ச்சிக்கு உதவும். மக்காச்சோளம் நல்லாவே வெயிட்டு போடுறதுக்கும் கோழியோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் அது உதவும். அது கூடவே நம்ம ஒரு பச்சரிசி தவிடு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ரைஸ் மில்லில் போய் வாங்கிட்டுங்க. கிலோ 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 10 கிலோ வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் புழுங்கலரிசி தவிடு போடக்கூடாது, பச்சரிசி தவிடுன்னு கேட்டு வாங்க. அதுக்கப்புறமா இது கூட கடலை புண்ணாக்கு 1 கிலோ பவுட்ரு மாதிரி அரைச்சி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 கிலோ போதும். கடலை புண்ணாக்கு அதிகமாக போடக்கூடாது. கடலை புண்ணாக்கு எதுக்குன்னா, அதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. அதை போடுறதுனால கோழிங்க சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அது இல்லாமல் முட்டையும் நல்லா அதிகமாக நல்ல ஒரு குவாலிட்டியான முட்டை நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் கடலை புண்ணாக்கு அதிக அளவு சேர்த்துட்டிங்கன்னா, 1 கிலோவுக்கு மேலே அதிகமாக சேர்த்திங்கன்னா கோழி கொழுப்பு சத்து அதிகமாகிடுச்சுன்னா முட்டை போடாதுங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் 50 கிலோ தீவனத்தை ரெடி பண்ணும்போது நான் வெறும் 1 கிலோ கடலை புண்ணாக்கு தான் போட்டேன். இது கூட மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தாது உப்பு. இது இந்த மாட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க 1 கிலோ. ஆனால் இதில் 250 கிராம் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது இந்த மினரல் மிக்ஸை. அதனால் நான் ஒரு 50 கிலோ தீவனம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்படி எல்லா ஐட்டத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணினே இருங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரம்மில் எடுத்து போட்டு வச்சுனேன். இதோட ரேட்டெல்லாம் சொல்லிடுறேன். ரேஷன் அரிசி ஃப்ரீ தான், அது காசே கிடையாது. கம்பு கிலோ 40 ரூபாய்க்கு சொன்னாங்க. 10 கிலோ வாங்கினா 400 ரூபா. மக்காச்சோளமும் 40 ரூபா தான், அதுவும் 400 ரூபா. மொத்தம் 800 ரூபா ஆச்சுங்களா. மக்காச்சோளத்தை மட்டும் நான் உடைச்சேன், அந்த மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து உடைச்சேன். கிலோவுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. மொத்தம் 100 ரூபாய்ச்சு. இது வரைக்குமே 900 ரூபாய் இருக்கா. பச்சரிசி தவிடு கிலோ 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 10 கிலோ வாங்கினா 100 ரூபா, மொத்தம் 1000 ரூபாய்ச்சு. கடலை புண்ணாக்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ராக ரெடி பண்ணிவிட்டுங்க. அதை எடுத்துன்னு கொட்டிட்டேன். மினரல் மிக்ஸ் நம்ம ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தோம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலேருந்து. நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கிட்டு போட்டுட்டோம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரம்மில் எடுத்து போட்டு வச்சுக்கணுங்க. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாதம் வரைக்கும் இந்த தீவனமே எனக்கு ஓடிடும். ஏன்னா என்னோடய கோழி குஞ்சு எல்லாமே 30 நாள் கடந்துச்சு. நான் 31வது நாள், அதாவது ஒரு மாதம் தாண்டி தான் இந்த தீவனத்தை வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே கடை தீவனம் வைக்கிறது நல்லது தான். ஏன்னா அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும். அதனால் அந்த கடை தீவனம் வைக்கிறது நல்லது. ஒரு மாதம் வரை வைங்க. அதுக்கப்புறமா நம்ம நம்மளாம் ரெடி பண்ண தீவனம் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா 1000 ரூபா மிச்சமாகுதுங்களா. கடை தீவனம் வாங்கினா, அதாவது ஸ்டார்டர் வாங்கினா 2000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரெடி பண்ண தீவனம் வெறும் 1000 ரூபா தான், 1050 ரூபா தான் சொல்லப்போனால். இப்போது இந்த தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க. எதுக்காக நான் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஊற வைக்கும்போது இந்த தீனி ரொம்பவே சாஃப்டாகும். உங்களுக்கே தெரியுங்களா, இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சா ரொம்பவே மிருதுவாகும். அந்த மாதிரி நம்ம போடுறது கம்பு ஹார்டான பொருள். இது கூட அரிசியும் ஹார்டான பொருள், மக்காச்சோளமும் ஹார்டான பொருள். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பொருள் இது எல்லாமே. இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போடும்போது கோழிங்க சாப்பிட்டா சீக்கிரமாக செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகலையானவே ஏகப்பட்ட நோய் வரும் கோழிங்களுக்கு. அதனால நம்ம இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது எதனா ஒன்றா அப்படியே ரொம்பவே சாஃப்டாகிடும். சாஃப்டாக ஆகும்போது கோழிங்க சாப்பிட்டுதானா சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். கோழிங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கொடுக்குற தீவனத்தோட சத்து கோழிங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ரெடி பண்ணி நம்ம கோழிங்களுக்கு கொடுக்குறோம். அப்போது கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடும். தவிடு இருக்குதுங்களா, அந்த தவிடு ஊற வைக்காமல் கொடுத்தீங்கன்னா போய் தொண்டையில் ஒட்டிக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகள் கோழிங்களுக்கு வரும். அதனால் ஊற வைக்கும்போது அதுவும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் இப்போ தீவனம் எல்லாத்தையுமே ஊற வச்சு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட நீங்கள் தீவனம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது தீவனம் கொடுக்க போகிறீங்க, காலையில் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கோழிங்களை எடுத்து வைங்க. இப்போ நான் கோழிங்களை வைக்க போகிறேன். எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி அவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. எப்படா நீ எடுத்துன்னு தீனியை போடுவேன், எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரூடிங் செட்டப் இப்போ எப்படிங்க இருக்குது, பக்காவாக ரெடி பண்ணேன். நானும் எங்கள் அப்பா தான் ரெடி பண்ணோம் இந்த ப்ரூடிங் செட்டப்பு.
வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆயிடுச்சு இந்த ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எதுக்காக இந்த ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணோன்ட்டு இன்னொரு வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ மேக்கிங் பண்ணி போடுறேங்க. அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடித்து பிடிச்சி சாப்பிட்றாங்க நம்ம கோழி குஞ்சு எல்லாமே. கிட்டத்தட்ட 40 நாள் ஆன கோழி குஞ்சுங்க. எப்படி இருக்குது? பயங்கரமாக வளர்ந்து போயிருக்காங்களே எல்லாரும். நம்ம வந்து முட்டை வாங்கிட்டு வந்து ஆச்சிங் பண்ணி தான் எடுத்தோம். நமக்கு தாய் கோழிக்கிட்ட வைக்கல எதையுமே. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்குபேட்டரில் வச்சு ஆச் பண்ணோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 50 முட்டையில் 24 குஞ்சு தான் எனக்கு வந்துச்சு. 10 முட்டை கூ முட்டையாக போச்சு. 8 முட்டை மூக்கு குத்தி அதிலேயே இறந்து போச்சு. ஒரு 4 குஞ்சு வந்து அப்படியே குறப்பிரசவமாக பிறந்துச்சு. இன்குபேட்டரில் வச்சா இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. என்னை பொறுத்தவரையும் நாட்டுக்கோழியில் நிறைய லாபம் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக கையாளணும். நானே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பிஸ்னஸை. ஏன்னா நாட்டுக்கோழி வளர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ கறி வந்து கடையில் வந்து 50, ஒரு கிலோ கறி வந்து கிட்டத்தட்ட 500 550 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க நாட்டுக்கோழி. அதே உயிர்கோழி வாங்கினோம்னா ஒரு 300 400 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நல்ல பிஸ்னஸ் இருக்குது நாட்டுக்கோழிக்கு. கடைக்கோழி சாப்பிட்றத விட நாட்டுக்கோழி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆண்களும் நல்லா ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, நல்லா வீரியமாகவும் இருப்பாங்க ஆண்களும். பெண்களுக்கும் சீக்கிரமாக இந்த குழந்தை பருவத்திலே இந்த வயசுக்கு வர பிரச்சனை எதுவுமே இருக்காது. கடைக்கோழி சாப்பிட்றதுனால தான் அவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சும் நம்ம வந்து மறுபடியும் வந்து கடைக்கோழி தான் சாப்பிட்றோம். வீட்லேயே நாட்டுக்கோழி வளர்க்கலாம், இல்லை வளர்க்குறவங்க கிட்ட போய் வாங்கி சாப்பிட்லாம். உடம்பு ரொம்பவே முக்கியங்க நம்மளுக்கு. உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். கொஞ்சம் ஒரு 100 200 ஆசைப்பட்டு நம்மளோட உடம்பு கெடுத்துக்க கூடாது. நீங்கள் எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால எண்ணற்ற பலன்கள் இருக்குது. அதுக்கு நாளடைவில் தான் உங்களுக்கு தெரியும், எடுத்தோன்னே தெரியாது. இந்த மாதிரி நம்ம சொந்தமாக தீவனம் தயாரித்து வைக்கும்போது கோழியோட கறியும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையும் நல்லாவே இடும். அதனால தான் நம்மளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பை.